என்னம்மா நடந்தது? அம்மா, அப்பா விஷம் குடிச்சாராம்மா. அம்மா, ஏம்மா அப்பா விஷம் குடிச்சாரா? என்னம்மா பிரச்சனை? எந்த பிரச்சனையுமே இல்ல. பிரச்சனை இல்லாம தான் அப்பா விஷம் குடிச்சாராமா? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா. ஏய், அவர் விஷம் சாப்பிட்டது எனக்கு தெரியாது. எனக்கு என்னடி தெரியும் அவர் விஷம் சாப்பிட்டது? மா, உங்களுக்கு தெரியும், சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? விட்டு அப்பாக்கு நான் தான் விஷம் கொடுத்தேன்னு சொல்வ போல இருக்கு நீ. மா, நான் அப்படி சொல்லலம்மா. ஆனா என்னமோ நடந்திருக்கு. அதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறேன். அது கிச்சன்ல வேலையா இருந்தேனா உங்க அப்பா உன் புருஷனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியில போனாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரூமுக்குள்ள போனாரு. அவ்வளவுதாண்டி எனக்கு தெரியும். அப்புறம் நீ வந்தல்ல, வந்துட்டு அப்பா போய் கூப்பிட்டு ரூம் கதவை தட்டினல்ல, அப்பதாண்டி உங்க எல்லார் மாதிரி எனக்கும் தெரியும். அவரு ஏன் விஷம் குடிச்சாரு, என்ன பிரச்சனை, எதுக்காக, என்ன எதுன்னு எதுவுமே தெரியாதுடி. திடீர்னு வந்து என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏம்மா, அப்பா மாம்ச பார்க்க போன இடத்துல ஏதோ நடந்திருக்குன்னு சொல்றியா? நடந்திருக்கலாம். இல்லன்னா உங்க அப்பா எதுக்காக இப்படி நிறுத்தப்பட இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்? அம்மா, அப்பா மாம்ச பார்க்க போயிட்டு வந்ததுனால இப்படி பண்ணிருக்க மாட்டாரு.